ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் பண்ணுற ஹெர்பல் சோப்பு பற்றின டீட்டெயில்ஸ் தான்ப்பா. என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கேன், எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இவ்வளோ நாளாக அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன். ஜாஸ்தி வெளியெல்லாம் ரொம்ப தூரமாலாம் நான் பண்ணல. இப்போ அடுத்தது அப்படியும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடைகளுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஐடியா பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ராசஸில் இறங்கியிருக்கேன். அது பற்றின டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட என்னென்ன சோப்பு இருக்குது, நான் அதை எப்படி பண்ணுறேன், டீட்டெயில் வீடியோவாக தனியாக போடுறேன். அதை நான் இப்போ உங்களுக்கு அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிற மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் டீட்டெயிலாக நான் பண்ணுறதையும் அடுத்ததாக வீடியோவாக உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். இப்போ என்னென்ன சோப் வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்தா ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கு. அந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் நல்லாவே போயிருக்குது. முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி இதெல்லாம் நல்லாவே போகுது. நிறைய இதுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அது மஞ்சஸ்தான்னு சொல்ல தெரியாது நிறைய பேருக்கு. அந்த ரெட் கலர் சோப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது முல்தானி மெட்டிலேயும் சோப்ஸ் இருக்குது. முல்தானி மெட்டி. அதுக்கப்புறமா இங்கே இருக்குது பாருங்கள். இது குப்பை மேனி பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெல்லாம் அவ்வளோ நல்லா கேட்கும். பிம்பிள்ஸ்க்கு நல்லா கிளியராக இருக்குது. அவ்வளோ கிளியராக இருக்குது. பிம்பிள்ஸ்லாம் நல்லா போயிருக்கு. நிறைய பரவாயில்ல. அது நல்லா எனக்கே ஒரு இதாக இருக்குது. சொல்லும்போது கஸ்டமர் சொல்லும்போது இல்லைங்க்கா சூப்பராக இருக்குது, இது போயிடுச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது குப்பை மேனி. அடுத்து பார்த்திங்கன்னா சீக்கா சோப்பு பார்த்திங்கன்னா அந்த சீக்கா தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு அதையும் சோப்பாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இப்போ சேல்ஸுக்கு வந்துடுச்சு. அடுத்தது ஆவாரம்பூ சோப்பு பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா க்ளோ கொடுக்கும். லேடிஸ் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ அவ்வளோ ஒரு நல்லது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் ஆவாரம்பூ சோப்பு அதுவும் ரெடியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெட்டிவேர். இது வெட்டிவேர் சோப்பு. அந்த வெட்டிவேர் போட்டோம்னா வேர்வை ஸ்மெல்லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிவேர் சோப்பு இப்போ ஒரு 2 ஐட்டம், முதல்ல ஒரு ஐட்டம் செஞ்சு போயிடுச்சு. இப்போ செகண்டாக இப்போ நான் அதை பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட சோப் ப்ராடக்ட் இவ்வளோ தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் 27 ஹெர்பல் போட்டு தான் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் தான், பியூராக தேங்காய் எண்ணெய். இதில் என்னென்ன ஹெர்பல் போட்டிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் இதிலையும் கொடுத்துருக்கேன். அவரி நிறையா போட்டிருக்கனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிளாக்காக இருக்கும். கருஞ்சீரகமும் அவரியும் நிறைய போட்டு காய்ச்சறதுனால உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிளாக்காக இருக்கும். ஹேர் ஃபால்க்காக இருக்கட்டும், பொடுகு எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்குற எண்ணெய் இந்த ஆயிலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இவ்வளோ தான். இதுவே எனக்கு நிறைய இதாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ பண்ணலை. இப்போ தான் நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். நிறைய சோப் பண்ணியிருக்கேன். எனக்கு மெயினாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். ஏதாவது ஒன்று செஞ்சு நம்மளும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பிஸ்னஸ் இதில் தான் இருக்கேன். நான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். பியூட்டிஷியன் பண்ணேன், டெய்லரிங் பண்ணேன், லாக்டவுனுக்கு முன்னாடி ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருந்தேன். இந்த மாதிரி நிறையா வேலைகள் பண்ணேன். இப்போ வீட்டில் இருந்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளியே போக முடியல என்னால். அதனால் வீட்டுக்குள்ளேருந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து எனக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ஆரம்பத்துலேருந்தே ஹெர்பல் தான். ஹேர் வாஷ்க்கு சோப்பு பண்ண தெரியாது. இப்போ தான் சோப் பண்ண ஆரம்பித்தேன். சீக்கா பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நலங்கு மாவு இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே செஞ்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். என் ஸ்கின்னுக்கு எப்போவுமே ஹெர்பல் தான். ஹெர்பல் யூஸ் பண்ணாமல் கெமிக்கலே ஜாஸ்தி நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். க்ரீம்ஸ் எல்லாம் எதுவுமே போடவும் மாட்டேன். எனக்கு இதுதான் ஹெர்பல் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஹெர்பலை யூஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குறது தான் யூஸ் பண்ணுங்கிறது இல்லை. எங்கே ஹெர்பல் கிடைச்சாலும் சரி, ஹெர்பல் ப்ராடக்ட் கிடைச்சாலும் அவங்க உங்கள் கண்ணு முன்னாடி செய்கிறாங்களா, நல்ல ப்ராடக்டான்னு பார்த்து விசாரித்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டயே நீங்கள் வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹெர்பல் யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அதிகப்படியான வியாதிகள் நமக்கு வராமல் இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப மெயின் இதெல்லாம். இது ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப மெயின் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு. அதனால் ஹெர்பல் ப்ராடக்டை வாங்கி எல்லாம் ஹெர்பல் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.